ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் என்டிஜி, அதாவது நாபன் தமிழ் கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வார்க்கிங் தான் கைஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு வச்சுருப்பேன், யாராவது பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, நம்ம மிஷின்ஸ்குள்ளே போயிடுவோம் கைஸ். முன்னாடி இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடுவோம். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை கைஸ், வேறு எதுவுமே இல்லை கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம இதுக்கு போவோம் கைஸ். ஓகே இங்கே என்னமோ கொடுத்துருக்காங்க, ஒன்றும் தெரிலையே. சரி, நம்ம அப்படியே மிஷின்ஸுக்கு போவோம். ஓகே, 2 மிஷின் இருக்குது கைஸ். ஓகே, சீக்கிரம் போ, லோடாகி சீக்கிரம். ஓகே, கண்டினியூ. கட்சின்னு வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நிறைய ஜாம்பி இருக்குன்றாங்க. இங்கே வெப்பன்ஸ், இந்த கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்றாங்க, த்ரோ கிரனேடு. இப்போ அவங்க எப்படி இது பண்ணுறதுன்றாங்க. இந்த கட்டையிட்டு போய் ஜாம்பி மண்டே உடைக்க சொல்கிறாங்க. அந்த வெடிகுண்டுட்டு வந்து இங்கே வீச சொல்கிறாங்க கைஸ். அந்த மிஷினில் வச்சுலாம் என்ன கவர் பண்ணுறியான்னு கேட்டாங்க. நான் இந்த வண்டியில் இருக்கேன், வண்டியிலேருந்தே கவர் பண்ணுறேன்ட்டாப்புல தலைவன். கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் கைஸ் இருக்கும், ஏன்னா 2 நாளாக தொண்டை கட்டிக்கிச்சு கைஸ். ப்ளீஸ் கண்டுக்காதீங்க. ஓகே, இங்கே என்ன ஒரு சாம்பி இருக்கா, இதை போட்டு தள்ளிட்டு போவோம். ஓகே, இதை போட்டு தள்ளியாச்சு. அப்புறம் வேறு ஏதாவது ஜாம்பி இருக்கான்னு பார்த்துப்போம் கைஸ். ஏன்னா திக்குன்னு இருக்குது. ஏன்னா விளையாடும்போது ஏதாவது வந்து அடிச்சிருச்சுன்னா ப்ராப்ளம் தான், மற்ற ஹெல்த்து காணாமல் போயிடும். ஐயோ மாமா, கிடச்சிச்சு. ஆடாப்பாவீங்களா. ஓகே, ஏதோ சவுண்டு கேட்குது. ஆத்தாடி ஆத்தா, நான் எடுத்து என்னமோ இருக்குடா, புக்கு. ஐயோ, சளி வேறு பிடிச்சிக்கிச்சு கைஸ். உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ். ஓகே, மண்டே போட்டதில்ல. சாவ் வருவே. ஓகே, வெளியே ஒன்று இருக்குது, இதை போட்டு தள்ளிட்டு அப்படியே போயிடும். ஆனால் ஒரே ஹெட் ஷாட். பேன் கில்லர் பேர் நல்லா இருக்கே, பெசாடுக்கே. நாபன் தமிழ் கேம்ன்ட்டு எடுத்துகிட்டு பேன் கில்லர்னு வச்சுருவோமா? நல்லா இல்லை, வேணாம். நம்மளுக்கு எப்போவுமே நாபன் தமிழ் கேமிங் தான் பெஸ்ட்டு. ஓகே, வேறு என்ன நான் செய்ய? அவ்வளோதாங்க, மிஷின் முடிஞ்சிச்சு. அதான் இவங்கிட்ட போனால் மிஷின் முடிஞ்சிச்சு. எதுக்காக இதுன்னா, உசுரோட தான் இருக்கானா இல்லை மண்டையை போட்டானான்னு தெரியணும்ல, அதனால் வண்டிக்கு வா அப்படின்னு கூப்பிட்றானுங்க. இப்போ ஹோல்ட் ஹவுஸ் போகிறோம், நடுவில் ஏதாவது வழி வருது. இப்போ நம்ம அதுலேயே பூந்து போவோம் கைஸ். இன்னும் லக்கி பூஸ்டரில் 150 காயின் கிடச்சிருக்கு. ஓகே, வாண்டட் உமன். யார் மணின்னு இந்த சைடு பார்ப்போமா? என்னமோ முள்ள மட்டும் இங்கே பாருங்கண்ணா. பக்கத்தில் போனால் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். போடு எதாச்சியாக திரும்பினா. ஏம்மா என்னம்மா பண்ணுற? உன்னை காப்பாற்ற தானம்மா வந்திருக்கேன். உன்னை காப்பாற்றி அப்படியே நாங்கள் சாமிஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவோம், அவ்வளோதான். அடப்பாவீங்களா. என்னடா, எத்தனை பேர்டா இருக்கீங்க மொத்தம்?
நீ இவனை போட்டால் எவனாவது வருவானுங்களான்னு தெரியலையே. ஐயோ, அவ்வளோதான் கைஸ், சோலி முடிச்சு. ஓகே, இப்போ நம்ம போயிடுவோம் கைஸ். மிஷின் நம்மளுக்கு நிறைய மிஷின் இருக்குது. நம்ம முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளேயும் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் கைஸ். ஆக்சுவலி என் மொபைல் பாதியில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். இந்த லாஸ்ட்டு அந்த கேம்புக்கு இந்த நம்ம உட்லாண்ட்ஸுக்கு போகும்போது என் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் திருப்பியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆக்சுவலி நான் கேம் ப்ளே பண்ணிட்டேன் கைஸ். எல்லாத்துலேயும் இது பண்ணிட்டேன். ஆனால் இந்த லாஸ்ட்டு ஒரு மிஷினுக்கு மட்டும் நான் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். அதனால் இது பாதி ரெக்கார்ட் ஆகலை அந்த இது போனது கைஸ். நல்ல வேலை கைஸ், அதோட சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. இல்லைன்னா நடு வழியில் போய் பாதியில் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு கடுப்பாக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு சம்பையாக போட்டு தெளிடுவோம். ஒவ்வொன்றா மண்டையை திறந்துடுவோம். கைஸ், இது மண்டையை உடச்சோ அது அப்படியே சாகாமே இருக்குன்னா என்ன ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு சாம்பியாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இப்போ கன்னெல்லாம் இல்லாமல் போனோம்னா நம்ம மண்டையை அது ஓப்பன் பண்ணி விட்ரும். ஓகே, இங்கே வர சொன்னானுங்க. இங்கே வந்து நின்னா இங்கே எதுவுமே இல்லைன்றானுங்க. அப்புறம் இந்த ஜாம்பிஸை போட்டு தள்ளணும். அப்படியே இந்த ஜாம்பிஸு ஒவ்வொன்றா போட்டு தள்ளுவோம் வாங்க கைஸ். அங்கே பாருங்க கைஸ், அதை அடித்து சாகாமல் இருக்குன்னா என்ன ஒரு தில்லாலங்கடி தனமாக இருக்கும். தான் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி பாதியிலே அடிச்சு விட்டோமா, இந்த மாதிரி பாதியில் அடிச்சு விட்டு ஓடிடணும் கைஸ். அது நம்மளை துரத்திட்டு வருதா இல்லை அங்கனே நின்று சாகுதான்னு பார்க்கணும். ஓகே, இந்த ஜாம்பிஸே போட்டு தள்ளுவோம். ஓகே கேஸ், உள்ள என்னமோ காட்டுறானுங்க. உள்ளே போய் கிக்குன்னு கொடுக்குறானுங்க. அதுக்கு முன்னாடி மேலே போய் பார்த்துப்போம். ஏதாவது ஒரு ஜாம்பி 1-2 இருக்கும். ஒழுங்காக நோட்டீஸ் பண்ணலையோ, பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலாம். இப்போ தானேயா பார்த்துட்டு வந்தேன் கைஸ், இப்போ தான் கைஸ் பார்த்துட்டு வந்தேன். ஒரு ஜாம்பி இல்லை போல் வெடியே. எப்படிடா நீங்கள் ஐயோடி ஒரு இது வேணாமாடா, எதுனா அது பேர் என்ன கைஸ், வரமுறை தான் வேணாமாடா. மேலே தான் நான் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கேருந்து ஜாம்பி வந்ததுன்னு தெரில. ஓகே, அப்புறம் வேறு என்னன்னா அவ்வளோதான் கைஸ், மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஜாம்பி மண்டே உடச்சி தந்துட்டுருவோம். அடிக்குது கைஸ். அப்பா மண்டே போட்டுச்சு. கொஞ்ச நேரத்தில் நானே பயந்துட்டேன் கைஸ், அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணதுக்கு. அதுக்கும் ஓகே, நம்ம உட்லாண்ட்ஸ்குள்ளே போவோம். ஓகே, சீக்கிரம் லோடாகி வேறு தொலைய மாட்டேந்தேன் ஆண்டவா. ஓகே ஆயிடுச்சு. ஓகே, இந்த சைடில் இருந்து அப்படியே போவோம். ஃப்ராங்க்கு சொல்லுப்போ தம்பி. ஓகே ஓகே கண்ணு, திருப்பியும் கூட பேசணும். எல்லா மிஷினையும் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் கைஸ். இப்போ தான் இவங்க நம்ம கூடயே பேசுகிறாங்க கைஸ். அப்படியா? இப்போ தான் இல்லை கைஸ், இவங்க நம்மளுக்கு முன்னாடி யார் அவன் புதுசு ஏஸ் கைஸ் 300 காயின் கொடுக்குறானே, நல்லவனும். இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு 300 காயின், 500 காயின் கொடுத்தா கூட ஓகேன்னலாம். சாரி கைஸ், எனக்கு ஏன்னா மொபைல் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால சவுண்ட் ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது கைஸ். என்னாச்சுன்னு வேறு தெரில. ஓகே, நம்ம இவர் கூட கேட்போம் எல்டர்கிட்ட. ஓகே, மிஷின் வாங்கியாச்சு. இப்போ நம்ம கைஸ் நம்ம 2 மிஷின் முடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கைஸ்.
இதான் அந்த புதுசாக ஏசுன்ட்டு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஏசு. அவன்கிட்ட போயிட்டு சரி அவனோட வீட்டுக்கு போகணும் கைஸ். ஃபஸ்ட்டு ஏஸ் ஹோம்ன்ட்டு ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு ஜாம்பி ஹண்டிங் பண்ணணும் கைஸ். அதுக்கு முன்னாடி ஸ்கில் அப்கிரேட் பண்ணிப்போம். பரவாயில்ல, போன வாட்டி நம்ம நிறையவே ஸ்கில் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் கைஸ். இங்கே இருக்குது கைஸ் அந்த இது. ஓகே, வேறு இதெல்லாம் இது இருக்கா? ஆமாம் கைஸ், இதில் எத்தனை ஜாம்பியை முடிக்கிறோமோ அத்தனை ஜாம்பிக்கு நம்மளுக்கு இது கிடைக்கும் கைஸ். அது பேர் என்ன, என்னென்னமோ கொடுப்பானுங்க கைஸ், என்னன்னு தெரியாது. அங்கேருந்து அப்படியே இப்படி வரும், ஓல்டு ஹவுஸ் வரைக்கும் வருவோம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போவோம். ஓகே, லோடிங் ஆகுது. சீக்கிரம் ஆகி தொலைய மாட்டேன். எல்லாத்துலேருந்து லோடிங் தான் கைஸ் சரியான கடுப்பாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் லோடிங் இதில் போடணுமா இல்லை வேணாமான்ட்டு. ஓகேவா? ஓகே, இதில் ஏறி உட்காந்தோடனே இப்போ ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிடும் கைஸ். ஓகே, கொஞ்சம் புல்லட் சவுண்டு, இந்த கண்ணை சுடும்போது ரொம்ப சவுண்டாக கேட்கும் கைஸ். அதுக்கப்புறம் என் காது அப்புறம் அவ்வளோதான் கைஸ். அதனால் நான் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். அத்தடிதா. ஓகே, அப்போ போடு 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 போடு. புல்லட்டு கம்மியாக தான் இருக்கு. ஐயோ போடு போடு. ஐயா புல்லட்டில் கடிச்சிருச்சு. வேறு வாங்கடா. இதுக்கு மேலே போக போக ஈஸியாக இருங்க கைஸ். ஏன்னா இதை விட சப்பையானதெல்லாம் வேறு எதுலேயும் இல்லை. ஓகே, ஐயோ கைஸ், எனக்கு ஒரே எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு தான் தெரில. ஓகே கைஸ், நான் அடுத்தது கிராணி போடலாமான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிராணி நான் போடுறேன். ஓகே, எத்தனை ஜாம்பிஸ் வருதுங்க? தடியத்தா போடு போடு. புல்லட்டு தான் கைஸ் நம்மளுக்கு நிறைய வேணும். லைனே இது ஒன்று போடு. அவ்வளோதான் கைஸ். செகண்ட் வேவ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சா. இன்னும் இருந்தால் இந்த வேவ், தேர்டு வேவ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி கைஸ். ஒன்றும் இல்லை, இந்த 2 ஜாம்பிஸை போட்டு இதை மட்டும் போட்டுவிட்டா வேலை முடிச்சு கைஸ். அப்புறம் இங்கே ஜாம்பிஸ் வருதான், இங்கே ஒரு 2 ஜாம்பிஸை போடணும் கைஸ். 2 3 போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் போட்டு இங்கே ஒரு அதான் அந்த சைடில் ஒரு கண்டெய்னர் மாதிரி தெரியும், அதை பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஜாம்பிஸ் அப்படியே மண்டையை போட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ். இங்கே நான் ஒரு 2 ஜாம்பிஸை போடுற மாதிரி இருக்கும்ல, ஒரு ஜாம்பி தான் கைஸ். ஏன் புல்லட்டை வேறு பார்க்கல கைஸ். ஓகே, வேறு அடுத்த மிஷின். ஓகே கைஸ், ஐயோ இந்த மிஷின் ரொம்ப லேட் ஆகும் கைஸ். உங்களுக்காக தான் நான் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் போட்டுட்ருக்கேன் கைஸ். ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். ஏன் இதெல்லாம் எதுக்காக? உங்களுக்காக தான் கைஸ். நீங்கள் பார்த்து இந்த கேமை நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் கைஸ். ப்ளீஸ் ஓகே, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கே ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். அப்போ தான் என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ப்ளீஸ் ஓகே. ஓகே கைஸ், அடுத்த இது லோடிங் ஆகுது. இப்போது தலைவர் வருவாப்பில், தலைவிகள் வருவாங்க. ஒவ்வொன்றா அப்படியே மண்டையை ஓப்பன் பண்ணி விடணும். எங்கே இந்த ஜாம்பி டாகி அது ஏதோ ஒரு கர்மம் இதான், இதை தான் கைஸ் போட்டு தள்ளணும். அங்கே ஒரு ஜாம்பி வேறு பக்கத்தில் வந்துச்சு. ஐயோ வந்துருச்சு. போடு 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 போடு. அவ்வளோதான் சாவு. அப்புறம் இது ரீலோட் பண்ணி வச்சுட்டு அழிக்கிறேன். இந்த பேன் எடுத்து ஒவ்வொரு மண்டையாக ஓப்பன் பண்ணி விட்டா வேலை முடிச்சு கைஸ். அப்படியே பேன் எடுத்து அடிக்கிற அப்படியே சப்படையாயிருச்சு கைஸ். சப்பட்டையா மண்டை. ஒரு சாம்பிஸாக போட்டு தள்ளுறதுக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளி 4 முழத்துக்கு போயிட மாட்டிருக்கு கைஸ். ஒரு வேளை நான் கட் பண்ணிட்டா வேணாமான்ட்டு இருக்கேன்.
உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். நான் உங்களுக்காக இஷ்டப்பட்டு போடுவேன் கைஸ். ப்ளீஸ் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃபுல்லாக போடுறதா இல்லை பாதியாக போடுறதான்னு. ஓகே கைஸ், வேவ் 1 முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சைட்லேருந்து இன்னொரு சாம்பி வரும், டாகி சாம்பி. இதை போட்டு தள்ளுறதுக்குள்ளேயும் ஐயோ புல்லட்லாம் வேஸ்ட் ஆகுதே. ஓகே இப்போ அடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க, அதுக்குள்ளேயும் நான் இது பண்ணிட்டு தப்பிச்சிட்டேன். இன்னொரு டாகி வருமே எங்கது காய்ஸ். உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ். இதான் இது இருக்கு பாருங்க, லாங் ரேஞ்சு வந்துட்டு இந்த கன்னு ஸ்கோப் போட்டால் நல்லா தெரியுது காய்ஸ். பட்டு டேமேஜ் அவ்வளோக்கு விழுகிறது இல்லை. அதே ஷார்ட் ரேஞ்சில் ஸ்கோப் போடாமல் அடித்தா நிறைய ஹெல்த்து குறையுது காய்ஸ். ஓகே வேறு இன்னும் ஒரே ஒரு சாமி தான். இந்த சாமி போட்டு தள்ளிட்டா 3 வந்து ஆக்சுவலி காஷ் என்னாச்சுன்னா, மொபைல் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு காய்ஸ். என்னாச்சுன்னு தெரில. ஓகே நான் என்ன சொல்லணுன்னா, இங்கே ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது ஹெல்த் கம்மியாக போகுது காய்ஸ். அதே டைம் வந்துட்டு நம்ம ஸ்கோப் போடாமல் அடித்தோம்னா ஹெல்த் எக்ஸ்ட்ரா ரொம்ப போகும் கைஸ். எப்படி சொல்கிறது, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதில். நீங்கள் இந்த கேம் விளாண்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அப்படியே இதோட மண்டை எல்லாத்தையும் அப்படியே திறந்து விட்ருவோம் கைஸ். என்ன பண்ணுறதுன்னா எனக்கே தெரில கைஸ். இந்த வேவ் 3 தான் கைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் வேவ் 1 வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்கும். வேவ் 2 கூட ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஆனால் வேவ் 1 தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். எல்லாத்துலேயும் வேவ் 3 கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதில் மட்டும்தாங்க கைஸ் வேவ் 3 ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதில் அவ்வளோக்கா அடியெல்லாம் வாங்க மாட்டீங்க வேவ் 3ல். ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், வேவ் 1ல் நான் அடி வாங்கியிருப்பேன், வேவ் 1 வேவ் 2லேயும் அடி வாங்கியிருப்பேன் கைஸ். ஆனால் நான் வேவ் 3ல் வாங்கியிருக்க மாட்டேன். அவ்வளோமே டிஃப்ரென்ஸு. ஓகே அடுத்த மிஷின் போகலாம் கைஸ். லோடாகி தொலைய மாட்டேங்குது இது வேறு. சீக்கிரம் லோடாகி தொலை ஆயிடுச்சு கைஸ். ஓகே ஸ்பின் கொடுங்க. 150 ஜெட் காயின் கொடுத்துருக்கானுங்க கைஸ், சாம்பி காயின். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த டாக்டர் மேடம் கொடுத்தாங்கள அந்த ஒரு இது கைஸ், நம்ம அந்த இதெல்லாத்தையும் அடைக்கணும் கைஸ். அதான் அங்கே நான் பச்சை கலரில் ஏதோ சின்டெக்ஸ் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள், அங்கே நான் போய் நம்ம அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். இப்போன்னு பார்த்து வண்டி வேறு சவுண்டு கேட்குது. எப்படி டே சவுண்டை கம்மி பண்ணிங்களா? டே 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 ஐயோ வேண்டவா, என்ன காய்ஸ் இது இப்படி பண்ணுறாங்க? ஐயோமா சரி, எவ்வளோ ஜஸ்ட்டில் வந்துடுச்சு பாருங்க கைஸ். இதோட 2வது வாட்டி இந்த சாமி என்னை பயன்படுத்துது கைஸ். நான் இதை அழிக்க விட மாட்டேன். இதில் ஏதாவது ஒரு ஃபன்னியான விஷயம் நடக்காதடா. அவனும் மண்டையை ஓப்பன் பண்ணி கொண்டதாக இருக்குது கைஸ். நான் அடுத்தது கண்டிப்பாக என்னது போட போகிறேன்னா கிராணி தான் கைஸ். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, ஆனால் கிராணி போடுறேன். கிராணியில் வந்துட்டு நான் டோர் எஸ்கேப்பே போடுறேன் நான். கிராணியில் டோர் எஸ்கேப் ஈஸி மோட்லேயே ஆடலாம் கைஸ், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் ஈஸி மோட்லேயே அடிக்கிறேன் ப்ளீஸ் கைஸ். ஏன்னா எனக்கு கிராணி அவ்வளோக்கா விளையாட தெரியாது, கொஞ்சமாக விளையாட தெரியும். நான் வந்துட்டு ஒரு 2-3 நாளாக தான் கைஸ் இதே கிராணி இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டுருக்கேன். ட்ரைனிங் கைஸ் என்னோட ஒரு 4வது நாள் ஆகுது கைஸ். அடுத்த சண்டே இல்லை அடுத்த சனிக்கிழமை கரெக்டாக வீடியோ வந்துடும் கைஸ். நீங்கள் பதறவே வேண்டாம், அடுத்த சனிக்கிழமை கண்டிப்பாக வீடியோ வந்துடும் கைஸ். அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா கைஸ், இதான் இங்கே ஒரு கன்று இருக்கா, இதை எடுத்துகிட்டு போய்
அந்த சின்டெக்ஸ் டேங்க்கு கிட்ட போகணும் கைஸ். அந்த லீக் ஆகிட்டு இருக்கிற டேங்க்கு கிட்ட. அங்கே பாருங்கள் எப்படி ஒரு டேஞ்சரான விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஜாம்பிஸ் தாங்க. இந்த ஜாம்பிஸ் வந்துட்டு இது குடிச்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நாமளே 4வது லெவல் தான், இது நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். இது நம்ம 2வதா, அப்போது இது வந்துட்டு 5வதாக இருக்கும் பாருங்கள். ஐயோ செத்து போச்சு, ஐயோ பாருங்கள். இப்போ நம்மளோட இது ரொம்ப வீக்காக இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாம்பிஸ்க்கு இதுதாங்க பவர் ஏற்றி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ரெடி பண்ணவனுங்க எவனும் தெரில, இது எதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு தெரில. அதாங்க நம்ம பவருக்கு ஈக்குவலாக இருக்குது, லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கா. இப்போ இது வந்துட்டு லெவல் 5 இருக்கும். 3 ஓகே. ஐயோ எது லெவல் 5? இதுவும் அதுவும் தெரியலையே. ஓகே கைஸ், குஸ்தி முடிச்சாச்சு. இதுவும் அதுவும் தெரியலையே. இது இது இல்லை, இது லெவல் 3. இந்த மாதிரி தாங்க கைஸ் ஒவ்வொன்றா லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்காட்டிருக்கு. அங்கே பாருங்கள், அதுலேருந்து என்ன ஒரு பபுள்ஸ் வருதுன்னு. இந்த சாம்பியை போட்டு தள்ளிடுவோம் வாங்க. ஓகே, வேறு ஏதாவது சாம்பி இருக்குது. இன்வென்ட்ரி ஃபுல்லுன்னு வருது. ஐயோ எஸ்கேப் ஆனால் இவ்வளோ இருக்கணுமா? அதுக்கு வேணவே வேணாம். பட் என்னென்னமோ ஜாமெலாம் கொடுத்துருக்கானுங்க கைஸ். மெடிக்கிட் யூஸ் பண்ணிப்போம், ஏன்னா ஹெல்த் ஏற்கனவே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே, இந்த நோட்டை தூக்கி அங்கே வைப்போம். இந்த நோட் எங்கே கிடச்சதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு இதில் போய் எடுப்போம். ஓகே, இது எடுத்துக்கலாம். நாங்கள் போய் நிற்கணும் கைஸ். இதான் இங்கே தான் கைஸ் என் மொபைல் சுவிட்சே ஆஃப் ஆனது. இந்த இது முடிச்சுட்டு அப்படியே நான் உட்லாண்ட்ஸுக்கு போகலான்ட்டு ஒரு பிளான் போட்டு அழுத்திட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் அப்படியே படக்குன்னு பைபிள் ஆஃப் ஆகிட்டாங்க. ஓகே, இதிலேருந்து முடிச்சுக்கிறேன் கைஸ். பை 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 பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம் கைஸ்.